சிவநேசம் செட்டியார் அப்படிங்கிறவர் இருந்தார். அவர் திருஞான சம்பந்தர் மேல அப்படி ஒரு பக்தி. அவர் என்ன நினைக்கிறார், தன்னுடைய மகள் பூம்பாவையை திருஞான சம்பந்தருக்கு மனைவியாக்கி கொட வேண்டும். ஒரு அர்ப்பணம்னாக்க அவ்வளவு பக்தி. திருஞான சம்பந்தருக்கு அவர் அப்படியே மனைவியா கொடுத்துடணும், கல்யாணம் பண்ணி வச்சிடணும்னு ஆசைப்படுறார். திருஞான சம்பந்தர் தலங்கள் எல்லாம் ஒரு தலமா போய் பாட்டு பாடி அப்படியே வந்து கொண்டு இருக்கிறார். ஆனா அவருக்கும் இதுக்கும் ஒரு விஷயமும் சம்பந்தமே கிடையாது. ஒரு தடவை இவ பூ பறிக்க செல்லும் பொழுது அவளுக்கு பாம்பு கடிச்சு இறந்துடுற. அவ இறந்துட்டான்னு உடனே அவருக்கு 2 விஷயத்துல வருத்தம். முதல்ல அவருடைய வருத்தம் என்னன்னு கேட்டா, நான் திருஞான சம்பந்தருக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று நினைத்தேனே, பொண்ணு இறந்தது 2ஆம் பட்சம். அவருக்கு அந்த திருஞான சம்பந்தர் மேல் இருந்த பக்தியினால் என் மகளை அவருக்கு தர வேண்டும் நினைச்சார். அவளுடைய உடலை தீக்கி இரையாக்கி அவளுடைய சாம்பலையும் எலும்பையும் ஒரு மண் சட்டியில் போட்டு வைத்திருந்தார். திருஞான சம்பந்தர் திருவொற்றியூர் அங்கெல்லாம் இந்த தலத்திற்கு வந்த பொழுது சிவநேசன் செட்டியார் என்ன சொன்னார், சுவாமி உங்களை தரிசிச்சதுல ரொம்ப சந்தோஷம், ஆனால் உங்களுக்காகவே வளர்த்த என்னுடைய மகள் இறந்து விட்டாள், நான் என்ன செய்வது அப்படின்ன பொழுது அவர் ஒரு நிமிஷம் யோஜனை பண்ணிடுற. மயிலாப்பூர் தலம் இறந்தவர்களை உயிர்ப்பிக்க கூடிய புனிதமான தலமாக இருந்தது. நான் இப்பெல்லாம் சொல்லவே மாட்டேன். ஏங்க அன்னைக்கு நடந்தது இன்னைக்கு எலும்பும் சாம்பலும் பொண்ணாகுமான்னு கேள்வி கேட்க கூடாது. ஏன்னா அன்று நடந்தது, அன்று தர்மம் இருந்தது. இப்ப கலிகாலம். அவர் என்ன சொல்றார், அப்படியா நீங்க அதை ஒரு மண் கலையத்துல போட்டு வச்சிருக்கீங்களா, அப்ப கோவில் குளக்கரைக்கு கொண்டு வாருங்க, நான் தரிசனம் செய்து விட்டு இந்த குளக்கரைக்கு வருகிறேன் அப்படின்னு அவர் வந்தாராம். வந்த பொழுது இங்க இந்த கலசத்தை அவர் வச்சுட்டு அந்த சிவநேசன் செட்டியார், எனக்கு தெரியல, எனக்கு இருந்த ஒரே பொண்ணை நான் இப்படி இழந்துட்டேனே, என்ன செய்ய போறதுன்னு தெரியல அப்படின்னு போது, நீ கவலைப்படாத, இந்த கபாலீச்சரம் அமர்ந்தான் இருக்கிறானே, கபாலீச்சரம் அமர்ந்தான், அவன்கிட்ட நம்ம பிரார்த்திப்போம் சொல்லிட்டு அவர் ஒரு பாட்டை பாடுறாரு. அந்த பதிகம் பாடி இறைவன் கிட்ட இவருடைய மகள் தயவு செய்து அவளுக்கு உயிர் பிச்சை தர வேண்டும்னு அந்த தமிழால் பாடி உயிரோடு அங்கம் பூவாம், அதாவது வெறும் எலும்பாக இருந்த பெண் அங்கம் பூம்பாவையாக எழுந்து வணங்கி நின்றாள். அப்ப செட்டியார் சொல்றார், இவளை உங்களுக்கு தான் திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்ற பொழுது திருஞான சம்பந்தர் ரொம்ப அழகா சாமர்த்தியமா ஒரு பதில் சொல்றார், இவளுக்கு உயிர் கொடுத்தவன் நான், இவள் எனக்கு தங்கை. உயிர் கொடுத்தவர் அவர் கபாலீஸ்வரர், ஆனால் என் மூலமாக வந்ததனால் எனக்கு பின்னால் வந்தாள், இவள் என்னுடைய தங்கை ஆவாள். முறை சரியில்லை சுவாமி, என்ன அவளை உயிர்ப்பிச்சு எழுந்ததுனால எனக்கு சந்தோஷம்,